ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோல் வீட் வெண்ணிலா மஃபின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கணும். அதை 2-3 தடவை நீங்கள் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நல்லா சலிக்கிறப்ப கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். கோதுமை மாவு யூஸ் பண்ணாலே கேக் ஃபஸ்ட்டு ஹார்டாக தெரியும். அந்த ஹார்ட்னஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து 2 to 3 டைம்ஸ் நல்லா சலிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 3மே நல்லா கோதுமை மாவோட மிக்ஸ் ஆகணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். கேக் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் பண்ண மாதிரியே நமக்கு தெரியாது, அப்படியே மைதா மாவில் பண்ண மாதிரியே தான் இருக்கும். இப்போது இன்னொரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்திங்கன்னா மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். 3/4 கப் சேர்க்கும்போது ஸ்வீட்னஸ் வந்து நல்ல அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கும். நான் வந்து 1/2 கப் ஃபுல்லாகவும் 1/4 கப்பில் வந்து ஒரு பாதி அளவுக்கும் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டரும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போது 2 முட்டை அது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த பட்டரும் நாட்டு சர்க்கரை முட்டை 3ம் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆனால் மட்டும் போதும். இது 3ம் ஒன்றா கலந்தக்கப்புறம் தான் நம்ம இந்த பேட்டரை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா கோதுமை மாவு வந்து டென்ஸ் அதிகமாக இருக்கனால நம்ம அதை ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால கோதுமை மாவை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக அதை மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போது 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி அதை கிளறிடாதீங்க. ரொம்ப சாஃப்டாக மேலால் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பவுலோட அடி வரைக்கும் நீங்கள் சேர்த்து கிளற வேணாம். மேலால் பண்ணும்போதே அந்த லம்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். இந்த ஸ்டெப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப நீங்கள் போட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா கேக் சாஃப்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் மாவு இருந்தால் போதும். இப்போது நான் வந்து இதில் சாக்கோ சிப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் வந்து 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் ஆட் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், கப் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கப் கேக் மோல்டில் கப் கேக் லைனர் வச்சுட்டு அதில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் பேட்டர் ஃபில் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வைக்கும்போது கேக் வந்து ரைஸ் ஆகி வரும். அதனால் 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் வரைக்கும் வந்து நீங்கள்
பேட்டர் ஃபில் பண்ணால் போதும். இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி விழுகும். நீங்கள் சின்ன ஸ்பூனில் கூட இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மோல்டில் எல்லாம் பேட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஓவனில் நம்ம 175 டிகிரி செல்சியஸில் 18 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணால் போதும். பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு டூத்பிக்கில் நம்ம வந்து கேக்கில் பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்லெஸ் வெர்ஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.